யாஸ்மி குட்டி, என்னோட பேர் ஜெஸ்ஸி, என் சேனல் ஜெஸ்ஸி பேர் ஜெஸ்ஸியின் உலகம். என்ன பாட்டு? அக்கா விஜயகாந்த் பாட்டு பாடுங்கக்கா எனக்கு. ஆமா, நானே பார்த்தேன் நினைச்சு எப்படி இருப்பா கரெக்டா சொல்ற. இப்ப ஏன் நிறைய நினைச்சு ஆமா விஜயகாந்த் சாங் தான் உண்மையிலே நினைச்சேன் நானு. அது 2 பேர் செல்களும் சிங்க் ஆகுது. ஆமா, நானே என்ன பாட்டு பாடலான்னு போது நம்ம விஜயகாந்த் அவர்கள் பாட்டு தான் பாடணும் அப்படின்னு. என்ன மச்சான் பாடுவோமா இல்ல முத்துமணி மாலை அதுல அது எது பாடுவோம்னு அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். கரெக்டா சொல்லுங்க. நலம், நீங்க யாரு? ஹாய் ஜெஸ்ஸியா. சாரிப்பா, பரவாயில்ல பரவாயில்ல யாஸ்மி குட்டி. நான் வந்து ஃபேஸ் காட்டல இல்லையா, சோ உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? விஜயகாந்த் பாடல்ல உங்களுக்கு எது பிடிக்கும் ரூபம்மா? எனக்கு நிறைய பாட்டு பிடிக்கும். அதுல வந்து சொக்கத்தங்கத்துல ஒரு பாட்டு பாடுங்க. சொக்கத்தங்கம். என்ன நினைச்ச இருக்குல்ல, அது ரொம்ப பிடிக்கும். என்ன நினைச்ச நீ, என்ன நினைச்ச உன் நெஞ்சுக்குள்ள என்ன வச்சு தச்ச போது தொக்கி தவிச்சேன், நான் தொக்கி தவிச்சேன், என் சொக்கத்தங்கம் கெட்டியத அள்ளி கொடுத்தேன். சொக்கி தவிச்சேன், நான் சொக்கி தவிச்சேன், என் சொக்கத்தங்கம் கெட்டியத அள்ளி கொடுத்தேன். கால சாரலது கண்ணோரம் மாறி வர உன்னை நினைச்சேன், நான் உன்னை நினைச்சேன், இந்த பூர்வ ஜென்ம புண்ணியமோ ஒன்னு அடைஞ்சேன். சூப்பரா இருக்கும் அந்த பாட்டுலாம். அக்கா இந்த பாட்டு பாடுங்க. எதுமா சொல்லுங்க. விஜயகாந்த் அவர்கள் பாடலாம் பாடுவோம். சொந்த ஊரு மதுரை வா, இந்த வண்டிக்கார சொந்த வாய்ஸ் ஊரு மதுரை, சண்டித்தனம் செய்யலாமா குதிரை, சாட்டையுடன் பொழுதுற சிந்திக்குது அச்சப்பட்டு குதிரை. ஐயோ, வரிகள் தான், வரிகள் இருந்தா எடுத்து பாடலாம். அத நான் எழுதி வைக்கிறேன். எந்த பாட்டு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச விஜயகாந்த் சாங் பாடவா? நான் புடிச்ச கிளியே வாச தேகம் எங்கும் சீலித்தேடி எல்லாமே அந்த முதல் 2 லைன் தான் தெரியுது. நான் இதெல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு கேட்டு. கொஞ்சம் கேட்டுனே இருக்கிற பாட்டுக்கு தான் வரிகள் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு. தமிழ் வாய்ஸ் சொல்றேன். விஜயகாந்த்ல என்ன தெரிஞ்ச சாங்க பாடலாம். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்துட்டு இதுதான், சோறு கொண்டு போற புள்ள, முத்துமணி மாலை. என்ன சமைச்சாங்க? ஆடியில அது பாடுங்க, ஒரு நிமிஷம் முடிய போகுது, பாடுங்க. சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மாட இருக்கு, சோறு தண்ணி சாப்பிடல கொஞ்சம் ஊட்டி விடு எனக்கு, சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மாட இருக்கு, வேணாங்க வேணாங்க இங்க வேணாம் வேணாங்க, அத்தங்கர ஓரத்துல ஒரு அத்தி மரம் இருக்கு, அந்த அத்தி மர நிழலதான் சொத்து சுகம் இருக்கு, அத்தங்கர ஓரத்துல ஒரு அத்தி மரம் இருக்கு, சோலை கோயில் பாடுதம்மா சொந்தங்களை சொல்லி சொல்லி, வேலை வந்து விரட்டுதம்மா இந்த நெஞ்ச அள்ளி, சீர கட்டும் சேவத்த பொண்ணு சின்ன பொண்ணு செல்ல கண்ணு, மாலை போட வேணும்னு மாமன் கிட்ட மயங்கொடுன்னு, சித்திர முடிஞ்சதுன்னா சேரும் அந்த வைகாசி, அந்த நேரம் தெரியும் மடி மச்சானோட கைராசி, காத்திருக்கேன் ராப்பகலா எப்ப வரும் வைகாசி, சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மாட இருக்கு, சோறு தண்ணி சாப்பிடல கொஞ்சம் ஊட்டி விடு எனக்கு. சூப்பரா இருக்கும். அதுவும் எஸ்பிபி அவர்கள் பாடி இருக்கிறது, அது விஜயகாந்த் ஆக்ட் பண்ணி இருக்கிறது. அட 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 என்ன சொல்றது, 1000 முறை பார்த்தாலும் சலிக்காத பாடல்கள் இதெல்லாம். பார்க்கவும் சலிக்காது, கேட்கவும் சலிக்காது. ரேவதியோட டான்ஸ் சூப்பரா இருக்கால, அந்த நடந்துட்டே போறது. எஸ்பிபி அவர்கள் பாடல்லே வந்து அப்படி ஒரு லவ் அண்ட் ரொமான்ஸ் இருக்கும் அந்த பாடல்ல, சூப்பரா இருக்கும். விஜயகாந்த் அவர்கள் அதோட அழகா. அடுத்த சாங் கேட்டிருக்காங்க.